எல்லாருக்குமே நல்லா தெரியும். 7.5 சனியில் அதிகமாக அடி வாங்கினது, அதிகமாக குத்து வாங்கினது, அதிகமான பிரச்சனைகளை சம்பாதித்தது இந்த மகர ராசிக்காரர்கள் தான். இப்போ 7.5 சனிக்கு அப்புறம் ஏன் இவங்க ஆக்டிவ் மோடுக்கு வரல அப்படின்னு பார்த்தா, இவர்களுடைய லாபாதிபதி, இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் நீச்சம், டெபிலிட்டேட்டட். அப்போது ஒரு லாபம் வரல, சுகம் வரல. செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வந்த பிறகு அது அஷ்டம செவ்வாயை அது கேதுவோட சாண்ட்விச்சாக மாறிடுச்சு. ரொம்பவும் சுறுசுறுப்பாக, ரொம்பவும் பரபரப்பாக இப்பொழுது செயல்படக்கூடிய காலகட்டங்கிறதுனால ரொம்பவும் இவர்கள் ஆக்டிவ் மோடாக செயல்படுவார்கள். பரபரப்பாக ஒரு விஷயத்தை எடுத்து வெற்றி பெறுவார்கள். அதாவது ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இருக்கிறது. அப்போ அந்த 2 கிரகங்களுடைய எனர்ஜியையும் ஆற்றலையும் ராகு உள்வாங்கி அதனை பல மடங்காக பெருக்கி 2ஆம் இடத்தில் தெரிக்க விடுவார். இப்போதான் ஒரு பாட்டில் எழுதுறாங்க பார்த்தீங்களா, தெரிக்க விடுறதுங்கிறது இதுதான். இதன் மூலம் தொழில், தனம், குடும்பம், வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது. இதன் மூலம் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய பெயர், புகழ், அந்தஸ்து, வெற்றி ஸ்தானம் அனைத்திலும் பூரணம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகர ராசி சிகரம் ஏறக்கூடிய அமைப்பு. ராசியை சூரியன் பார்க்கும் பொழுது மாதத்தின் முதல் 17 நாட்கள் உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புது தொடர்புகள் எங்கு வரும், புது கான்டாக்ட் எங்கே வரும், அதன் மூலம் ஒரு ஃபேண்டசி வருமா, இப்படியெல்லாம் தேடி தொலாவுவது. ஆப்பில் பார்க்கலாமா, ஃபேஸ்புக்கில் பார்க்கலாமா, வாட்ஸ்அப்பில் பார்க்கலாமா என்று தேடிக்கொண்டிருப்பது. இது எல்லா அமைப்பும் ராசியில் சுக்கிரன் இருந்தாலும், ராசியை சுக்கிரன் பார்த்தாலும் வரும். அது மகர ராசிக்கு வருகிறது. இந்த மாதம் கவனம் தேவை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அட்டகாசமான ஆகஸ்ட் மாத பலன்களை மகர ராசிக்கு சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் முதலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். வருடாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு, சனி, இந்த 4 கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி பகவான் மீன ராசியில் வக்கிரமாக இருக்கிறார். வக்கிரத்தில் உக்கிரமான பார்வையாக அவர் செவ்வாயை பார்க்கிறார். புதன் என்ற கிரகம் 11th ஆகஸ்ட் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறக்கும் பொழுது, அதாவது 17/8/2025 சூரியன் தனது சொந்த வீட்டில் சிம்ம ராசி மண்டலத்தில் பிரவேசிக்க இருக்கிறார். இதையும் தவிர 21st ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் சூரியனுடன் சேர்ந்து சூரிய புத ஆதிபத்தியமாக இணைய இருக்கிறார். 22nd ஆகஸ்ட் சுக்கிரன் என்ற கிரகம் மிதுன ராசியில் இருந்து கடக ராசி மண்டலத்துக்கு பிரவேசிக்க இருக்கிறார். இப்போ மாதாந்திர கிரகங்கள்ல இதுதான் மாற்றங்கள். எல்லாருக்குமே நல்லா தெரியும். 7.5 சனியில் அதிகமாக அடி வாங்கினது, அதிகமாக குத்து வாங்கினது, அதிகமான பிரச்சனைகளை சம்பாதித்தது இந்த மகர ராசிக்காரர்கள் தான். அதிகமான பிரச்சனைகளை இவர்கள் தொடர்ந்து சமாளிக்க முடியாமல் சுத்தமாக துவண்டு விட்டார்கள், சுத்தமாக சுருண்டு விட்டார்கள். ஹெல்ப்புங்கிறதே கிடைக்காத ஒரு அதலபாதாளமான ஒரு சிச்சுவேஷனில் போய் இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இவர்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரியும், 7.5 சனி உற்றுச்சு பிரதர், ஆனாலும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலையே பிரதர், ஏன் பிரதர் அப்படின்னு இவர்கள் எல்லாருமே யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ குரு மறைஞ்சிருச்சே, இது ஒரு காரணமா அப்படின்னு பார்த்தா, மகரத்தை பொறுத்தவரை குரு என்பவர் இங்கே கெட்ட கிரகம் தான். கெட்டவன் கெடுவது இவர்களுக்கு நல்லது தான். இப்போ குரு மறைகிறது இவர்களுக்கு ஒரு தோஷம் இல்லை. இப்போ 7.5 சனிக்கு அப்புறம் ஏன் இவங்க ஆக்டிவ் மோடுக்கு வரல அப்படின்னு பார்த்தா, இவர்களுடைய லாபாதிபதி, இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் நீச்சம், டெபிலிட்டேட்டட். அப்போது ஒரு லாபம் வரல, சுகம் வரல. செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வந்த பிறகு அது அஷ்டம செவ்வாயை அது கேதுவோட சாண்ட்விச்சாக மாறிடுச்சு. இந்த கேது என்ன பண்ணிட்டாரு, செவ்வாயை நீர்த்து போக வைத்து விட்டார். இப்போ இவர்களுக்கு லாபாதிபதி சுகஸ்தானாதிபதி செவ்வாய் இவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில்
இது இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். இப்போ 3ஆம் இடம்ங்கிறது பெயர் புகழ் அந்தஸ்து. அப்போது அந்த பெயர் புகழ் அந்தஸ்து முயற்சி வெற்றியில் மந்தமாக ஸ்லோவாக இருக்கக்கூடிய அந்த சாட்டன் ரொம்பவும் சுறுசுறுப்பாக ரொம்பவும் பரபரப்பாக இப்பொழுது செயல்படக்கூடிய காலகட்டங்கிறதுனால ரொம்பவும் இவர்கள் ஆக்டிவ் மோடாக செயல்படுவார்கள். பரபரப்பாக ஒரு விஷயத்தை எடுத்து வெற்றி பெறுவார்கள். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுங்கிறவர் பொதுவாக கெடுதல்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த இடத்துல அவர் கெடுதல் கொடுக்க மாட்டார். அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். அதுவும் இல்லாமல் இந்த ராகு என்பவருக்கு திரிகோணத்தில், அதாவது ராகுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இருக்கிறது. அப்போ அந்த 2 கிரகங்களுடைய எனர்ஜியையும் ஆற்றலையும் ராகு உள்வாங்கி அதனை பல மடங்காக பெருக்கி 2ஆம் இடத்தில் தெரிக்க விடுவார். இப்போதான் ஒரு பாட்டில் எழுதுறாங்க பார்த்தீங்களா, தெரிக்க விடுறதுங்கிறது இதுதான். அப்போ என்னாகும், தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இவர்கள் போதும் போதுங்கிற அளவுக்கு இரவு பகல் பாராமல் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய நபர் ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் பம்பரமாக செயல்பட்டு, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு லாபம்னா அது உழைப்பின் மூலமாகத்தான் வரணும். அவங்க ஒரு லக்கை எதிர்பார்த்தெல்லாம் லாபத்துக்காக காத்திருக்க மாட்டார்கள். கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்தி அந்த லாபத்தை அடைந்து பலவிதமான கடன்களை தீர்ப்பார்கள். இதில் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் பண்ணுவார்களா அப்படின்னா, ராசியை புதன் பார்க்க இருக்கிறது. ஸ்மார்ட் ஒர்க், புத்திசாலித்தனமாக பார்ப்பார்கள். அப்போ ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவாங்க, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுவாங்க. ராசியை சுக்கிரன் பார்க்கும் பொழுது அட்ராக்டிவாக பண்ணுவார்கள். அப்போ கடின உழைப்பு, புத்திசாலித்தனம், இதன் மூலம் பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பு, இதன் மூலம் தொழில், தனம், குடும்பம், வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, இதன் மூலம் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய பெயர் புகழ் அந்தஸ்து வெற்றி ஸ்தானம் அனைத்திலும் பூரணம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகர ராசி சிகரம் ஏறக்கூடிய அமைப்பு. ராசியை சூரியன் பார்க்கும் பொழுது மாதத்தின் முதல் 17 நாட்கள் உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் இயற்கை வைத்தியங்களை எடுத்துக்கொள்வது, இந்த வெந்தயம் கலந்த மோர் குடிப்பது, வெறும் வயிற்றில் இளநீர் குடிப்பது, இவ்வாறு தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் போகும் பொழுது அஷ்டமாதிபதியின் வீரியம் கேதுவால் குறைக்கப்படுகிறது. டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ் என்று அமைகிறது. இதுவும் ஒரு விதத்தில் நல்லதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசியை சுக்கிரன் பார்க்க போகிறார். நான் சொல்லக்கூடிய அந்த ஈர்ப்பு விதி, பியூட்டி பார்லர் எஃபெக்ட் மாதத்தில் 20 தேதிக்கு பிறகு, ஓ நமக்கு கூட இப்படி ஒரு அட்ராக்ஷனா, நம்மை கூட பல பேர் கவனிக்கிறார்களா, இது என்னமோ புதுசாக இதுவரை இல்லாத ஒரு உணர்வு போல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கவிதை எழுதுவது, பாட்டு பாடுவது, ஒரு ரொமான்டிக் மூடில் இருப்பது. ரொமான்டிக் மூடுன்னு சின்ன சிறுசு நடு வயதில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, வயதில் மூத்த நபர்களுக்கு கூட ஒரு இளமை மாறாத தோற்றம், துள்ளி குதிப்பது, சீறி பாய்வது, ஓடி வருவது, அப்படியே ஒரு ஃபேண்டசியில் லயிப்பது, புது தொடர்புகள் எங்கு வரும், புது கான்டாக்ட் எங்கே வரும், அதன் மூலம் ஒரு ஃபேண்டசி வருமா, இப்படியெல்லாம் தேடி தொலாவுவது. ஆப்பில் பார்க்கலாமா, ஃபேஸ்புக்கில் பார்க்கலாமா, வாட்ஸ்அப்பில் பார்க்கலாமா என்று தேடிக்கொண்டிருப்பது. இது எல்லா அமைப்பும் ராசியில் சுக்கிரன் இருந்தாலும், ராசியை சுக்கிரன் பார்த்தாலும் வரும். அது மகர ராசிக்கு வருகிறது இந்த மாதம். கவனம் தேவை. நல்லா இருக்கு பிரதர், என்ன பிரதர் ஏதோ நெகட்டிவே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பது புரிகிறது. ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பார்க்கிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, மகர ராசி பெண்களாக இருந்தால் கணவனை குறிகாட்டக்கூடியது செவ்வாய். அப்போ இவர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானத்திலிருந்து சனி பார்ப்பதனால் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் கணவனுக்கும் ஏதாவது ஒரு லடாய், கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இவங்களெல்லாம் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் தனித்தனியாக பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம். மகர ராசி ஆண்களாக இருந்தால் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதலான கவனம் எடுத்துக்கணும். வாக்குஸ்தானத்துக்கு சனி அதிபதியாக வர்றதுனால வாக்கினால் பிரச்சனைகள் வராமல், ஏதாவது ஒரு வார்த்தையை பேச போய்
அதுவே நமக்கு நெகட்டிவாக வந்து அமையக்கூடிய இடங்கள் நிறைய இடங்கள் இருக்கு. என்ன பண்ணலாம்? பேசாமல் மௌனமாக இருப்பது புத்திசாலித்தனம். அதை மட்டும் பார்த்து கொண்டால் போதுமானது. இதையும் தவிர வயதை அனுசரித்து தந்தையின் உடல் நிலையை பத்திரமாக பார்த்து கொள்ளணும். தேவையான இயற்கை வைத்தியங்கள், கை வைத்தியங்களை வைத்து கொள்ளணும். ஏன்னா பித்ருஸ்தானத்தில் தான் இங்கு செவ்வாய், அதற்குத்தான் இந்த சனியின் பார்வை. இது எல்லாமே இவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போதுமானது. பரிகாரம்னு வந்துருச்சுன்னா இவர்கள் சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு செய்வது மேலும் இவர்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அனுமன் சாலிஸ், அனுமன் கவச்சம், நரசிம்மர் கவச்சம், சனிக்கிழமைகளில் ஜபம், பாராயணம், நேவித்தியம், அபிஷேகம், அன்னதானம், இதெல்லாம் இந்த பிரசாதங்கள்லாம் விநியோகம் செய்வதன் மூலம் நல்ல ஒரு பெரிய ரிலீஃப் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பலன்கள் 100க்கு 100 மடங்கு கண்டிப்பாக 100க்கு 100% நடக்கும். ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகளை பொறுத்து கொஞ்சம் கூடுதலாகவும் சிலருக்கு குறைவாகவும் நடக்கும். ஆனால் இதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சார், இதை தவிர நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.